கர்த்தருக்குள் அன்பான தேவ பிள்ளைகளே, ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துதலை தெரிவிக்கிறேன். இந்த நல்ல நாளிலேயும் சங்கீதம் 142 அதனுடைய 3வது வசனத்தினுடைய பின்பகுதியை வாசிக்கிறேன். நான் நடக்கிற வழியில் மறைவாய் எனக்கு கண்ணி வைத்தார்கள் என்று எழுதியிருக்கிறத பார்க்க முடியும். இன்னைக்கு உங்களை பார்த்து ஒரு சில காரியங்களை பேசுறேன் தேவ பிள்ளைகளே. நான் நடந்து போகிற வழியில் எனக்கு மறைவாய் கண்ணி வைத்திருக்கிறார்களாம். அப்படின்னா கண்ணினா யாரும் தெரிஞ்சு வைக்கிறதுக்கு பேரு கண்ணி கிடையாது, தெரியாம வைக்கிறதுக்கு பேரு தான் கண்ணி. கண்ணினா அப்ப நான் என்னன்னு சொல்லணும்ல உங்களுக்கு. எங்க ஊர் எஸ்டேட்ல நான் இருக்கும்போது அங்க என்ன பண்ணுவாங்கன்னா, முயலோட கூட மானோட கூடையெல்லாம் நம்மளால ஓட முடியாதுன்னு சொல்லிட்டு அங்க இருந்து ஒரு கம்பியை இங்கமாக்க கட்டி, இங்க இருந்து ஒரு கம்பியை அங்கமாக்க கட்டி வைப்பாங்க. நைட்டு நேரத்துல முயலும் மானும் அது பாட்டுக்கு போயிட்டு இருக்கும்போது என்ன நடக்கும் தெரியுமா? அதுக்கு வச்சிருக்கிற கண்ணியை தெரியாம போய் மாட்டிக்கிட்டு முழிக்குமா. இன்னைக்கு நிறைய பேர் தெரிஞ்சு பிரச்சனையில மாட்டுனதை விட தெரியாம பிரச்சனையில மாட்டுனது அதிகமா இருக்குது. ஆனா ஆண்டவர் இன்னைக்கு சொல்றாரு, அந்த கண்ணியை நான் தெறிக்க பண்ணுவேன்னு கர்த்தர் சொல்லுகிறார். ஒருவேளை மாந்திரிகத்துல நீ அகப்பட்டிருக்கலாம், ஒருவேளை சூனியத்துல நீ அகப்பட்டிருக்கலாம், ஒருவேளை ஏதாவது ஏவலின் போராட்டத்துல நீ அகப்பட்டிருக்கலாம். பரிசுத்த ஆவியானவர் உன்னை பார்த்து தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார், இனி அந்த கண்ணி தெறிக்க போகுதுன்னு ஆண்டவர் சொல்லுகிறார். என்ன பிரச்சனைனே தெரியல பிரதர், வருமானம் தங்க மாட்டுக்கு, உடல் சுகம் இருக்க மாட்டுக்கு, ஒரே போராட்டமா இருக்குதுன்னு வேதனையோட நீ இருந்தனா ஆண்டவர் சொல்றாரு, உன் கண்ணியை நான் தெறிக்க பண்ணி உனக்கு ஒரு பெரிய அற்புதத்தை நான் செய்து உன்னை சாட்சியாக வாழ வைப்பேன்னு கர்த்தர் சொல்லுகிறார். ஆமேன்னு சொல்லுங்களேன். கண்ணியும் பிரச்சனை தான், கண்ணியும் பிரச்சனை தான். இது ரெண்டுல எதுல மாட்டினாலும் நம்ம திரும்புறது கொஞ்சம் கஷ்டம். அதனால உங்க கால்களில இருக்கிற கண்ணிகள், உங்க வாழ்க்கையில இருக்கிற கண்ணிகளை எல்லாம் கர்த்தர் தெறிக்க பண்ணுவாராக இயேசுவின் நாமத்தினால. இன்னைக்கு தெரியாம போய் மாட்டிக்கிட்டேன் பிரதர், தெரியாம இந்த குழியில விழுந்துட்டேன் பிரதர், தெரியாம போய் இப்படிப்பட்ட பிரச்சனையில மாட்டிக்கிட்டனே, வெளியே வர முடியலையேன்னு நினைக்கிறையா? ஆண்டவர் சொல்றாரு, கண்ணி தெரித்தது, நீ அதற்கு தப்புவாயின்னு கர்த்தர் சொல்லுகிறார். நம்ம ஜெபம் பண்ணுவோமா? அன்பான ஆண்டவரே, இந்த நேரத்துக்காய் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, தெரிஞ்சு வச்ச கண்ணியோ தெரியாமல் வச்ச கண்ணியோ எதுவா இருந்தாலும் இந்த பிள்ளைகளுக்கு விடுதலையை கொடும். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.